அனைவருக்கும் அன்பான வணக்கம். கணபதி தாள் போற்றி, கந்தன் தாள் போற்றி, சண்டி போற்றி, எந்த அடி போற்றி, அம்மையப்பன் அடி போற்றி, அனைத்து அன்பு தெய்வங்களையும் வணங்கி B2D சேனல் சார்பாக, கைடன்ஸ் சார்பாக நாம் பிறந்த முதல் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பல்வேறு காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து கொண்டு வருவோம். அதுக்குன்னு நம்ம கைடன்ஸை சொல்லிட்டு வரோம். அது குழந்தை பிறத்தல், அடுத்த குழந்தைகள் வளர்த்தல், 5 முதல் 13 வரை உள்ள குழந்தைகள் வளர்த்தல் பார்த்தோம். இன்றைய பதிவில் 13 முதல் 19, 20 வரை உள்ள குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் அவற்றின் தீர்வுகளை பற்றியும் ஓரளவுக்கு தீர்வுகளை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போயிடலாம். ஐந்து வயது முதல் 12 வயது வரை ஏறக்குறைய துள்ளித்திருந்த குழந்தை பருவம். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கள்ளம் கப்படம் இல்லாமல் விளையாட்டு படிப்பு என்று சென்று கொண்டிருந்த குழந்தைகள் வாழ்க்கையில் 13வது வயதில் ஏறக்குறைய 8வது படிக்கும்போது சிறிதாக மொட்டு மலரக்கூடிய ஒரு பருவம், ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. குழந்தைகள் வளர்ந்து ஆண் பெண் இருபாலருக்கு மேலே நட்பு மலர்கிறது. அந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து காதலாக மலர்கிறது. நட்பு மலர்றது வரை நன்றாக இருக்கிறது. காதல் மலரும் போது தான் அவங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த பிரச்சனைகளை பற்றி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். பிள்ளைகள் 13 வயதிலிருந்து 16 வயது வரை உள்ள குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகள், அப்பொழுதுதான் பூ பெய்துறாங்க. பூ பெய்துன்ற மெச்சூரிட்டி அடைதல் அல்லது பெரிய மனுஷி ஆகுதல் என்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. பூ பெய்தல் என்னும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய செக்ஸ் ஆர்கன்ஸ், பாலியல் உறுப்புகள் வளருதல், மார்பகம் மற்றும் எல்லாமே ஒரு முகத்தில் ஒரு அழகு தோன்றுதல், அதெல்லாம் தோன்ற ஆரம்பிக்குது. குழந்தை பிறப்புக்கு காரணமான பெண்களுக்கு அண்ட செல் உற்பத்தி ஆகிறது. அது வெளிப்படும்போது தான் அதை பிபர்ட்டி அல்லது மென்சஸ் ஆரம்பித்தல் என்று சொல்கிறோம். இது 13 வயதில் ஓரளவுக்கு பெண் குழந்தைகளுக்கு சுற்றுச்சூழல் தெரிய ஆரம்பிச்சிடும். குடும்பம் பற்றி என்ன, குழந்தை எப்படி பிறக்கிறது, அதெல்லாம் பற்றி தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா 10 வயதுலேயே வயசுக்கு வந்துடும். ரொம்ப ஒபிசிட்டியாக குண்டாக இருக்கிற குழந்தைங்க, நிறைய சாப்பிட்ற குழந்தைங்க, பணக்காரமற்ற குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா 10 வயசுலேயே வயசுக்கு வந்துடும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போகும். அவங்க குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாது. பெரியவங்க தான் கைடன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி குண்டாக இருக்கிற குழந்தைகளை அந்த உடல் இழைப்பு செய்தல், எக்ஸசைஸ் செய்தல், நல்ல விளையாட செய்தல், அதுபோல் செய்து அவங்கள உடல் ஓரளவுக்கு ஸ்லிம் பண்ண ஆரம்பிக்கணும். 13 முதல் 16 வயது வரை மெச்சூரிட்டி ஆகிற குழந்தைகள் சரியான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 16க்கு மேலே ஒரு சிலருக்கு வயசுக்கு வர்றதில்லை. 16 வயசுக்கு மேலே அந்த வயதுக்கு வர்றது லேட் ஆகும். எப்படி சார் லேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சரியான உணவின்மை, சரியான சாப்பாடு கிடையாது குழந்தைங்களுக்கு, இல்லை அவங்களுக்கு உடலில் ஏதாவது நோய் இருக்குது, டிபி அதுபோல் ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகள் சீக்கிரம் வயசுக்கு வர மாட்டாங்க. உடலில் அனிமியா குறைபாடு, ரத்த சோகை குறை, அந்த மாதிரி நோயெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வர மாட்டாங்க. அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கணும். நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள், இப்போ குறிப்பாக முருங்கைக்கீரை நிறைய வழங்கணும். கத்திரிக்காய் நிறைய கொடுக்கணும். பீட்ரூட்டு போன்ற ரத்தம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை குழந்தைங்களுக்கு நிறைய கொடுத்து அவங்கள ஒரு நல்ல நிலையை கொண்டு வரணும். அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இது உடல் அமைப்பானது. அது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கும் அதே போல் தான். ஆண்களுக்கும் அந்த 13 வயது இல்லைன்னா 13 வயதுலேருந்து ஆசை தோன்றும். பட் 16 வயதிலிருந்து தான் அவங்களுக்கு அந்த மீசை முளைத்தல், பருவ வயது அடையக்கூடிய அரும்பு மீசை முளைத்தல் மற்றும் அதற்கு காரணமான
இனப்பெருக்கத்திற்கு காரணமான விந்தணு உற்பத்தி அப்போ தான் உற்பத்தி ஆகும். அவங்களுக்கு அப்போ அது புதுசாக இருக்கும், உணர்வுகள் புதுசாக இருக்கும், நைட்டில் தூக்கம் வராது, ஒரு சிலர் வந்து கற்பனை கனவுகள் தோன்றாது. இந்த நேரத்தில் தான் பட்டாம்பூச்சி பார்க்க ஆரம்பிக்கும். எல்லா பெண்களையும் பார்க்க தோன்றும், அழகான பெண்களை பார்க்க தோன்றும், அவர்களோட பேச தோன்றும், வேறு ஏதாவது அவர்களை தொடர்பு வைத்துக் கொள்ள தோன்றும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் மிக கவனமாக இருக்க வேண்டும். என்ன கவனமாக இருக்கும். இந்த நேரத்தில் வந்து பிள்ளைங்க பழகி ஒரு கட்டுப்பாட்டை மீறி நடந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அறியா பருவம், அதை வந்து இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவாங்க. அதை வந்து சரியான காதல் கூட சொல்ல மாட்டாங்க. இன்ஃபாக்சுவேஷன், அறியா பருவம், குழந்தைகள் தெரியாமல் பண்ணிட்டாங்க. அந்த தவறுகள் நடக்காத வண்ணம் தான் பெரியவர்கள், பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பார்த்து கொள்ள வேண்டும். அதில் தான் அவங்க முக்கியமான பங்கு இருக்கிறது. அதை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வயதில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் லவர்ஸாக அவ்வளோ சீக்கிரம் மாறக்கூடாது. லவர்ஸாக மாறிட்டாங்கன்னா அது கஷ்டம்தான். அதனால் பெற்றோர்கள் ஆசிரியர் என்ன பண்ணால் பிள்ளைங்க யார் கூட நட்பாக பழகுறாங்க, எந்த அளவுக்கு பழகுறாங்க, அது மிக கவனமாக கவனிக்க வேண்டிய இந்த பருவம் வந்து மிக 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 கவனமாக கவனிக்க வேண்டிய பருவம். கத்தி மேலே நடக்கிற மாதிரி கொஞ்சம் தவறு பண்ணிட்டா கூட ரொம்ப பிரச்சனையாயிடும். பெற்றவர்களுக்கு பிரச்சனை, பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை, சமுதாயத்திலும் பெரிய பிரச்சனை ஆகிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க வந்து ஒரு 19 வயசு தாண்டி கல்லூரி படிப்பை தாண்டிடணும். கல்லூரி படிப்பை தாண்டிட்டு அவங்களுக்கு இன்னும் ஒரு வேலை சம்பாத்தியம் என்று போகும்போது அவங்க காதல் பண்ணாங்கன்னா அது நியாயமாக இருக்கும். திருமணம் செய்து அந்த காதல் வந்து திருமணம் செய்தவர்களுக்குள்ளே முடிந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு சும்மா கண்டதை காட்சி கொண்டதை கோலணும், பழகணும், பிரிஞ்சோம், அடித்தடி சண்டை போட்டோம், அப்படிலாம் வரக்கூடாது. இப்படிலாம் வந்தால் தான் அவங்க வாழ்க்கை பிரச்சனையாக போயிடும். அதனால் இந்த பருவம் வந்து மிகவும் முக்கியமான பருவம். பெற்றோர்களும் சுற்றுச்சூழலும் பிள்ளைகளும் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேற்கொண்டு திருமணம் பற்றிய பதிவை வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.